ஸோ ஹாய் ஹால், திஸ் இஸ் மீ கௌதம் சூர்யா அகைன். நம்ம லாஸ்ட் ரைட் தான் ஃபெயிலியர் ரைடாக போயிடுச்சு. ஸோ இந்த டைம் டயர்லாம் செக் பண்ணி மாற்றி ரைடை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாங்க போகலாம். அப்போ போகலாங்கிறீங்களா? ஸோ அகைன் நான் வந்து டிமார்ட் தான் போகிறேன். போய் நம்ம தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். சரி வாங்க போய் தான் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ரைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் வாங்கினா என்ன கிக் இருக்குது, நேரில் போய் வாங்கணும், சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் வாங்கணும், நாய் துரத்தணும், வெயிலில் மண்டை காயணும், இந்த மாதிரிலாம் பேசியிருப்பேன் நான். ஆனால் நிஜமாலுமே வந்து வெயிலில் மண்டை காய்ஞ்சி தான் திரும்பி வந்தேனே. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனேன். நடு ரோட்டில் கம்பத்தை நட்டு வச்சுருக்கானுங்க இவனுங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எக்ஸாக்டாக இங்கே தாங்க, இதே பிளேஸ் தான். ஓகே, 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஒரு வாட்டர் பிரேக் கிடைக்கலாம் சின்னதா அப்படின்னு சொல்லி வண்டி நிறுத்தினப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது சைக்கிள் ஃப்ரண்ட் வீல் வந்து பஞ்சரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேய்ச்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி நிறுத்தி பார்த்தா பஞ்சரு. அப்புறம் என்ன, தள்ளிகிட்டே தாங்க போனேன் திரும்பவுமே. இங்கே பாருங்கள், நம்ம ஃபெல்லோ சைக்கிளிஸ்ட் முன்னாடி போயிட்டுருக்காரு. அவர் ஓவர்டேக் பண்ணி போகலாம். லாஸ்ட் டைமாவது வெதர் கொஞ்சம் சாதகமாக இருந்தது. நீ வெயில் அடிக்குது, கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிக்குது. நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். வெயில் அடித்தாலும் சரி, நம்ம இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணாமல் விடுறது கிடையாது. இந்த லேக் வியூவை பாருங்கள், நல்லா இருக்குது. பக்கத்துலேயே ஒரு தென்னந்தோப்பு, பின்னாடி வந்து ஒரு அழகான பெரிய மலை. நல்லா இருக்குல்ல இந்த வியூவு, இந்த ஏரியை பார்க்குறதுக்கு. அப்பா செம மேடுங்க இது. அழுத்தவே முடியல, கியர் டவுன் பண்ணால் தான் அழுத்த முடியும் போல இருக்கு. அங்கேருந்து வந்தது கூட தெரியல. இந்த மேடு ஏறுறதுக்குள்ளார ஃபுல் எனர்ஜி ட்ரெயின். எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியலையே. என்ன வெயிட்ரா சாமி. அவ்வளோதாங்க, இனிமேல் வந்து பள்ளம் தான். அப்படியே சர்ன்னு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். 5 கிலோமீட்ரு பள்ளங்க. என்ன கொஞ்ச நடுவில் வந்து ஒரு 2-3 மேடு வரும். ஆனால் அங்கே அது பெரிய மேடுங்க. ஃபுல்லாக கியர் டவுன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த ரோடே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரோடு தான், டிராஃபிக்கே இல்லாமல். அது இல்லாமல் 2 பக்கமும் வந்து மலை தான். ஒரு பக்கம் சங்ககிரி கோட்டை, இன்னொரு பக்கம் வந்து ஊராட்சி கோட்டை, ப்ளஸ் கொஞ்சம் சீனிக்கான வியூஸ்லாம் இருந்தது நம்ம வர வழியில். அது இல்லாமல் நம்ம அந்த கத்தேரி பெரிய வழியாக வந்தால் நம்ம இங்கே டிமார்ட்டுக்கு டைரெக்டாகவே ரீச் ஆகிடலாம். ஓகே, நம்ம இந்த பைப் லைன் கம்பியில் காட்டிட்டு போயிடலாம். ஓகேங்க, பர்ச்சேஸ் முடிச்சாச்சு நம்ம. அவ்வளோதான், அடுத்து வீட்டுக்கு கிளம்புறது தான்.
வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஊராட்சி கோட்டை மலை உரசிட்டு போகிற மாதிரி மேகம். பாருங்கள் பரிசலில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ அருமையாக போகுதுன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட் டைம் வச்சு மதியம் ஆயிடுச்சு. போகிறது எப்படி வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும். வெயிலே கொளுத்தி எடுக்குதுங்க. இந்த ஈவி காராக ஏதோ காற்றடிக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கு. அதான் இந்த குளுக்கோ வீட்டா ஆட்டில் வருங்க, கரையில் ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எனக்கு ஃபுல் எனர்ஜியே இல்லை. பட் ஓகே, வந்துட்டேன்னா இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான், போயிடலாம் டக்குன்னு. A few moments later. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முன்ன வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து பஞ்சர் ஆச்சு, இப்போ வந்து பேக் வீல் வந்து பஞ்சராக இருக்குங்க. முடியல என்னால். அப்படியே இன்றைக்கும் வந்து 10 கிலோமீட்டர் நடந்து போகணுமா, இல்லை நடுவில் எங்கேயோ கடைக்கு இது இருக்குமானே தெரியல. பார்க்கலாம் நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு. என்னடா இது எனக்கு வந்த சோதனை. என் சைக்கிளே வேணாங்க, விட்டுட்டு போகிறேன் நான் அப்படியே. எனக்கும் இந்த ஊருக்கும் ராசியே இல்லைங்க. இன்னும் 2 ஊர் தள்ளிட்டு போனால் அந்த பஞ்சர் கடை இருக்குது. இன்றைக்கும் இருக்குமா லீவான்னு தெரியல, பார்க்கலாம். செட்டிப்பட்டியில் கடை இல்லை, கால் பண்ணி கேட்டால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பக்கத்தில் தான் குள்ளம்பட்டிங்கிற ஒரு ஊர், 3 கிலோமீட்டர் தான். ஸோ இப்போ குள்ளம்பட்டிக்கு தான் போயிட்டுருக்கேன், 3 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே. அங்கே ஒரு சைக்கிள் கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்தால் நம்ம பஞ்சர் போடலாம், இல்லைன்னா கால் பண்ணி வர சொல்லி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். முன்ன வந்து முன்னாடி டயரு அது தேஞ்சு போய் ஓட்டை ஆயிடுச்சு, அதை சரியாக கவனிக்கல. ஓகே, பஞ்சர் ஆகிடுச்சு. இப்போ பின்னாடி டயர் நல்லா தான் இருக்குது, புதுசு தான் அதுவும். பட் எப்படி பஞ்சர் ஆச்சுன்னே தெரியல. ஆக்சுவலி முள்ளு காட்டுக்குள்ளெல்லாம் விட்டு ஓட்டியிருக்கேன், அப்படிலாம் எதுவும் ஆகலை. நல்ல ரோடு தான். கரகத்தான் மறுபடியும் 2வது டைமாக அதே ஊரில் கொஞ்சம் தள்ளி 500 மீட்டர் தள்ளி அந்த இடத்த விட்டு இப்போ குள்ளம்பட்டி போயிட்டுருக்கேன் தள்ளிக்கிட்டு. மழை வர மாதிரியே இருக்குது. மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரியான மழை. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம சைக்கிள் கடை. போய் பஞ்சர் ஓட்டிகிட்டே கிளம்பலாம். இதுதான் சைக்கிள் கடைன்னு நினைக்கிறேன். A few inches later. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, என்னத்த சொல்கிறது. மழை பெய்யுது, அதனால் பஞ்சர் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறான் அந்த கடைக்காரன். இதெல்லாம் ஒரு வண்டி, இதுக்கெல்லாம் ஒரு சர்வீஸ், எது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் காற்றடிச்சிட்டு வந்தால் ஒரு 100 மீட்டர் கூட தான்ல, டக்குன்னு காற்று இறங்கிருச்சு. நம்ம தலை எழுத்து இங்கே வந்து பஞ்சர் ஆகணும், தள்ளிட்டு போகணும் அப்படின்னு இருக்கு. சரி, கால் பண்ணுவோம். வீட்டில் எங்கள் அண்ணன் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணுவோம், வராங்கன்னு பார்ப்போம். हेलो हेलो हाँ मालिक हाँ अरे मालिक को थोड़ा सा गलती हो गई 6.5 hours later. ஸோ ஆக்சுவலி அது என்னன்னா, ஆல்ரெடி ஒரு பஞ்சர் ஆகிருக்குங்க ரியர் வீலில். அந்த பஞ்சர் அந்த ஹோல் இருக்குல்ல, காற்று அடிக்க அடிக்க அந்த ஹோல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, அப்படியே பெருசாகவே கிழிஞ்சிருச்சு அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வீல் என்னாச்சுன்னா டயரே தேங்கி ஓட்டையாகி அதில் பஞ்சராக இருக்குது. ஆக்சுவலி தப்பு வந்து என் மேலே தான். நான் வந்து அந்த ஊரை வந்து பழி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே வந்தால் எப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த குள்ளம்பட்டியில் போய் அவர் டயரை கழட்டி பார்த்தாலுமே அவரோடையும் மாற்ற முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவர்கிட்ட புது டயர் இருக்குமானே தெரியல. அப்புறம் வந்து எங்கள் அண்ணா வந்தார்,
அப்படியே பைக்கில் தூக்கி போட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கேயே பக்கத்துலேயே டயரு சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறமா சஸ்பென்ஷனும் ஃபுல்லாக டைட் வச்சுட்டேன் நான். இனி சவுண்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் என்னென்ன வாங்கினேன்னா பம்கின் சீட்ஸு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் சியா சீட்ஸு. நம்ம நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டுக்கலாம். மிரர் ஸ்டிக்கரு, இது வந்து பாத்ரூம் டைலில் ஒட்டி வச்சுக்கலாம், ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இனி வந்து என் சைக்கிள் எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுத்ததை நம்புகிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் டயர் அண்டு டியூப் ரெண்டுமே புதுசாக மாற்றியாச்சு. ரியர் வீல் டயர் வந்து அதாவது அதுவும் புதுசு தான். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து டியூபே மாற்றிட்டேன். ஸோ ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த பாய்ஸ் படத்தில் வர மாதிரி கண்டு விழுந்தா தான் உண்டு. ஃபர்ஸ்ட் ரைடு தான், பட் இருந்தாலும் மறக்க முடியாது. எனக்கே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லை ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் அதான் பட்டை கல்லையே போடுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். ஏன்னா இது வந்து பக்கத்து கல்லில் போட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வீலு, இப்போ வந்து ரியர் வீலு.